ஹே ஹாய் ப்ரோ வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ஹர்ஷா. இன்றைக்கி விமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்ட் ஷோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பொண்ணு ஜங்கலுக்கு போய் உலகத்துக்கே ஒரு கதையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஜெயின் குட்டால். அவங்க சிம்பான்சிக்கும் மனிதர்களுக்கும் இருக்க கேப்பை ஃபில் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பிரிட்டிஷ் ரிசர்ச்சர். ஜெயின் குட்டால் 1934 லண்டனில் பிறந்தாங்க. அவங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் அனிமல்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. காலேஜ் போகிற சூழ்நிலை இல்லாததால் செக்ரட்டரியாகவும் ஃபிலிம் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தாங்க. ஆனா அவங்க மனசு ஒரு விஷக்கு ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருந்துச்சு. அதுதான் ஆப்பிரிக்கா போறது. அந்த ட்ரீமை நிறைவேற்ற 1957 கென்யா சென்று டாக்டர் லூயிஸ் லீக்கியோட அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாங்க. லீக்கி பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டாரு, இந்த பொண்ணு ரிசர்ச்காகவே பிறந்தவங்கன்னு. அதனால லீக்கி ஜெயினுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அதுதான் காட்டுக்கு போய் சிம்பான்சியை ரிசர்ச் பண்றது. அந்த ஒரு ஆஃபர்னால 1960களில் ஜெயின் காம்பே ஃபாரஸ்ட்க்கு போறாங்க. காம்பே அப்போ ஒரு வைல்ட் ஜங்கிளா இருந்துச்சு. ஜெயின் கிட்ட இருந்தது நோட் புக், பைனாகுலர், பேசிக் சப்ளைசஸ் மட்டும்தான். மாத கணக்காக சிம்பான்சிஸை அவங்க கவனிச்சாங்க. நேச்சர் மேகசின் லேட்டர் எழுதினது என்ன தெரியுமா? She waited, listened it and slowly become part of their world. அந்த பேஷன்ஸ் தான் காம்பே ரிசர்ச் இன் ஃபவுண்டேஷன். அது எப்படி தெரியுமா? ஒரு நாள் அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா சிம்பான்சி ஒரு ஸ்டிக்கை மவுண்ட்ல போட்டுச்சு. இது ரொம்பவே ஆச்சரியமூட்டுற விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா இத்தனை கால வருஷமா மனிதர்கள் மட்டும்தான் டூல்ஸை பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சிம்பான்சியும் அதை யூஸ் பண்ணுதுங்கிறது மனித உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஜெயின் டாக்குமெண்டட் ஓவர் 200+ கேசஸ் ஆஃப் டூல் மேக்கிங் பிஹேவியர். கிராஸ் ஸ்டெம்ஸ், ஸ்டிக்ஸ், லீஃப் ஸ்பாஞ்சஸ் எல்லாமே டூல்ஸாக யூஸ் பண்ணது அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிம்பான்சிஸ் வெஜிடேரியன் கிடையாது. ஒகேஷ்னலி தே ஹண்ட் monkeys too. இந்த ஃபைண்டிங் லேட்டர் நேஷனல் ஜியோகிராஃபிக்கோட கவர் ஸ்டோரியா ஆச்சு. ஜெயினின் டீட்டெயில்டு அப்சர்வேஷன்கள் மாடர்ன் பெர்மட்டாலஜிக்கு பேஸ் ஸ்டாண்டா ஆகுச்சு. டிகிரி இல்லாமலேயே PhD கொடுத்துச்சு கேம்பிரிட்ஜ். அவங்களோட ரிசர்ச்சை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவை செஞ்சுருக்காங்க. 1965 எத்தாலஜியில் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க ஜெயின், அதுவும் டிகிரி இல்லாமலே. அந்த காலத்தில் இது ரொம்ப ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. 1964 டச் ஃபிலிம் மேக்கர் ஹியூகோ வேன் லாவிக்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தான் ஜெயின் ஒர்க்கை உலகத்துக்கு காட்டிய ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். 1967 அவங்களுக்கு கிரப் என்ற மகனும் இருந்தாங்க. லேட்டர் டிவோர்ஸ் ஆனாலும் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணாங்க. டன்சானியா பார்லிமெண்ட் மெம்பர் மற்றும் நேஷனல் பார்க் டைரக்டர் ஆனாங்க. அதன் பிறகு டெரிக்கை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அவர் தான் காம்பேயை பாச்சிங்ல இருந்து பாதுகாப்பா ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன் லா பாஸ் பண்ண உதவி பண்ணவர். காம்பே ஃபாரஸ்ட்ல ஜெயின் பார்த்த எல்லா விஷயங்களுமே ரொம்பவே வியக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது மனிதர்களை மறுபடியும் ரீதிங்க் பண்ண வச்சது சிம்பான்சிஸ் பத்தின ஒப்பீனியன்ஸ். ஏன்னா அதுங்களுக்கும் நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு, இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருந்துச்சு, எம்பத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜெயின் அப்சர்வ் பண்ணி அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல எழுதியிருக்காங்க. காம்பே டேட்டா படி சிம்பான்சிஸ்க்கு ஆல்ஃபா மேல் ஹைராக்கி இருந்துச்சு. க்ரூமிங் அலைன்சஸ் ஃபார்ம் பண்ணாங்க. பவுண்டரி பேட்ரோல்ஸ் நடக்கும். இன்டர் குரூப் கான்ஃப்ளிக்ட் வரும்போது குவாடினேட்டட் அட்டாக்ஸ் பண்ணுவாங்க. ஜெயின் டாக்குமெண்டட் 60+ சோஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபுட் ஷேரிங், கொலிஷன் பில்டிங், ரீகன்சிலேஷன் பிஹேவியர், ஈவன் அடாப்ஷன் ஆஃப் ஆர்ஃபன் இன்ஃபன்ட்ஸ். இதுதான் லேட்டர் சிம் கல்ச்சர் என்ற டேர்மை உருவாக்குச்சு. 1975க்கு பிறகு ஜெயின் ஃபாரஸ்ட் மட்டும் இல்லை, உலகமே டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிம்பான்சிஸ் பற்றின விழிப்புணர்வுகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன பவர்ஃபுல்லான ஒரு வேர்டும் இருக்குது. அதுதான் எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். இந்த ஒரு லைனை பின்னாடி உலகமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. 1977 ஜெயின் குட்டால் இன்ஸ்டியூட் உருவாக்குனாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் கான்வர்சேஷன் நெட்வொர்க்ஸ். 1991 ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்று 140க்கும் மேலே கண்ட்ரீஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. 2002 UN மெசேஞ்சர் ஆஃப் பீஸ், 2021 டெம்ப்ளேட்டோன் பிரைஸ், 2022 ஸ்டீஃபன் ஹாக்கிங் மெடல், 2025 பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம். இவை ஜெயின் குட்டாலின் ரெகக்னைசேஷன்கள். 2017 ஜெயின் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகியிருக்கு. நேஷனல் ஜியோகிராஃபிக் அச்சீவ் ஃபுட்டேஜ்ல ஒன்றாக சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை உலகமெங்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. 2025 அக்டோபர் 1, 91 வயதுல ஜெயின் உலக விட்டு மறைஞ்சாங்க. அவங்களோட இந்த பிரிவுக்கு அப்புறம் ஜங்கிள் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஆனா ஜெயின் ஒரு சாதாரண ரிசர்ச்சர் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ஜென்டில் வாரியரும் கூட. யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க மறைவுக்கு வேர்ல்ட் வைட் லீகல் செய்ய சொன்னுச்சு. காம்பே ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் 24 ஹார்ஸ் சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நேஷனல் ஜியோகிராஃபிக் எடிட்டோரியல் எழுதுனது என்ன தெரியுமா? ஜெயின் குடால் didn't just study chimpanzees, she taught us to respect life. அவங்களோட லெகசி வைல்ட் லைஃப் கான்வர்சேஷன் வித்தவுட் எம்பவர்மெண்ட் சயின்ஸ் கம்யூனிகேஷன். இவை இன்னும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்கு. டிகிரி கூட இல்லாம டாக்டரேட் வாங்கிய முதல் பெண். சிம்பான்சிஸை பத்தி எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாம ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க, நிறைய விஷயங்களை உலகுக்கும் சொன்னாங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான எபிசோடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவி.